பேக்கரி ஆரம்பிச்சது போதும் பன்னு வேணும், வெண்ணெய் வேணும்னு டார்ச்சர் பண்ற மாரி, ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதும் 5 மணிக்கு எந்திச்சா கூட நேரமே பத்தல. பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச்சு, ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ன்னு லிஸ்ட்டு பெருசா போய்க்கிட்டே இருக்கு. இவ்ளோ பண்ணியும் என் பிள்ளைக்கு போய் ஊட்டுனா துப்பி துப்பி விடுவாங்க பாரு. கல்யாணம் ஆனா அதிகாலை மலைதானோ அவனோடு இனி நானும் பாட்டு பாடலான்னு பார்த்தா, நான் இங்க கிச்சன்ல சமைச்சிட்டுருக்கேன். எங்க ஆள் நைட்ல பாப்பா கூட பூரா போராடிட்டு விடிஞ்சது கூட தெரியாம நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அண்ட் இன்னைக்கு லஞ்சுக்கு என்னலாம் பண்ணேன்னா, வெண்டைக்காய் புளிக்குழம்பு, வாழைக்காய் ஃப்ரை, ரைஸ் வச்சுட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தி அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா பண்ணிட்டேன். பேரு தான் வந்து பன்னீர் பட்டர் மசாலா. எல்லாம் ஒரே மாரி தான் இருக்கும். ஆனா கடையில குடுக்குற மாரி அந்த டேஸ்ட் இருக்காது. ஆனா மத்தபடி வேற எந்த இன்கிரீடியன்ட்ஸும் நான் வந்து சேர்க்க மாட்டேன். எல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்றதுக்காக நக்கி பார்க்குறேன். ரொம்ப புளிப்பு. ஒரு வேளை தக்காளிய கூட போட்டேனா, இல்ல என்னன்னே தெரியல. சரி, என்னவா இருந்தா என்ன பன்னீர் பட்டர் மசாலா தானே, எப்படியும் சுகர போட்டு கொஞ்சம் மேட்ச் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் கொஞ்சம் 2 ஸ்பூன் சுகர போட்டு வச்சுட்டேன். எப்படி இருந்தா என்ன, நம்ம தானே சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். ஏன்னா, எங்க ஆளுக்கு சாம்பார வந்து துவரம் பருப்புல, கடல பருப்புல எந்த பருப்ப போட்டு வச்சாலும், என்னமா பண்ணி எப்படியாவது சாப்பிட்டு வந்துருவாங்க. ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. சமைக்கிறது கூட எதையாவது ஒண்ணோட ஒண்ண கலந்து எப்படியாவது மேட்ச் பண்ணி ரெடி பண்ணிருவேன். ஆனா, என் பொண்ண ரெடி மட்டும் பண்ணவே முடியாது. அதுக்காக தான் 5 மணிக்கு எந்திரிக்கிறேன். இதே மாரி இன்னொரு வீடியோல பார்க்குறேன். பாய்.